كلمات الله ذلك هو الفوز العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: انا انبئكم بخياركم. قال بلى يا رسول الله. قال: خياركم الذين اذا رؤوا ذكر الله. ان اريد الا الاصلاح ما استطعت وما توفيقي الا بالله عليه توكلت واليه انيب. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் நமது இரண்டோடு சர்தார் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அன்னவர்களின் அடிச்சுவடுகளை முற்றிலும் பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபஉ தாபீன்கள், இமாம்கள், வலிமார்கள், இங்கு அமர்ந்திருக்கிறவர்கள், இனிமேல் வர இருக்கிறவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் சதா நடைபெற்றமாக. அல்லாஹ் ரசூல் எதை கொண்டு வந்து நம்மை எடுத்து நடக்கும்படி எவ்விருக்கிறார்களோ அதன்படி நடந்தும், எதை விட்டும் தவிர்த்து நடக்க சொல்லியிருக்கிறார்களோ அதை விட்டு தவிர்த்து நடந்தும் இறையச்சத்தோடு வாழ்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். எனக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, ரபியுல் அவ்வல் மாதத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை இந்த 2 மாதங்களாக சொல்லிக் கொண்டு வந்தோம். இப்ப ரபியுல் ஆஹிர் முடியும் தருவாயில் இருக்கிறது. உலமாக்கள் ரபியுல் ஆஹிர் வந்துவிட்டால் வலிமார்களை பற்றி பேசுவார்கள். ஆனால் அந்த வலிமார்களை பற்றி, வலிமார்கள் என்றால் யார், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்ஆவிலே நான் பேசவும் நீங்கள் கேட்கவும் ஆரம்பிப்போமாக. அல்லாஹ் அதற்கு தௌஃபீகை செய்வானாக. இறை நேசர்கள் என்றால் விண்ணிலிருந்து வந்து குதித்தவர்கள் அல்ல, இங்கு நம்மோடு இருப்பவர்கள் தான். வலி என்றால் இறை நேசர். வலிக்கு பன்மை அவுலியா. அவுலியாக்கள் என்றால் இறை நேசர்கள், இறைவனை சார்ந்தவர்கள். எந்நேரமும் அல்லாஹ் 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 தான் நமக்கு எல்லா விஷயத்தையும் அவன் தான் நடத்தக்கூடியவன். அல்லாஹ் தான் நம்மை படைத்தவன், நமக்கு உணவு கொடுக்கக்கூடியவன். அல்லாஹ்வை தான் வணங்க வேண்டும், வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று உறுதியோடு இருப்பவர்கள். ஹலாலை செய்பவர்கள், ஹராமை விட்டு முழுக்க தவிர்த்து நடக்கக்கூடியவர்கள் தான் வலிமார்கள். அல்லாஹ் சொல்லுவான் இந்த வலிமார்களை பற்றி, அல்லாஹ் ஒரு விஷயத்தை அற்புதத்தை நிகழ்த்தினால் அதற்கு குதிரத் என்று பெயர். அல்லாஹ் நபிமார்களின் மூலமாக ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினால் அதற்கு முஅஜிஸா என்று பெயர். அல்லாஹ் இறைநேசர்களின் மூலமாக ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினால் கராமத் என்று பெயர். எல்லாமே அற்புதம் தான், ஆனால் வித்தியாசங்கள் உண்டு. அன்பிற்குரியவர்களே, இறைநேசர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற கராமத்துகள் உண்டு. இது அல்லாஹ் தனிப்பட்ட முறையில் கொடுப்பது, எல்லோருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் சொல்லுவான், என்ன அவுலியா அல்லாஹ், அலா அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் இன்ன அவுலியா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய இறைநேசர்களுக்கு லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் எதிர்காலத்தை பற்றி எந்த பயப்பட மாட்டார்கள், எதற்கு பயப்பட மாட்டார்கள். வருங்காலத்தை பற்றி எதற்கும் கவலைப்படவும் மாட்டார்கள். எந்த கவலையும் இருக்காது, எந்த பயமும் இருக்காது அவர்களுக்கு. ஏன்? அல்லதீன ஆமனு கானு யத்தகூன் என்கிறான். அவர்களுக்கு 2 பண்புகளை சொல்கிறான். ஒரு பண்பு அவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்கள். 2வது பண்பு அவர்கள் இறையச்சமுடையவர்களாக இருப்பார்கள். இதுதான் அவுலியாக்களுடைய பண்புகள்.
சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு வலஹமல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরা, அவர்களுக்கு நற்செய்தி உண்டு, உலக வாழ்க்கையிலும் நற்செய்தி உண்டு, ஆகிரத்திலும் அவர்களுக்கு நற்செய்திகள் உண்டு என்கிறார். இதற்கு விளக்கங்கள் சொல்வார்கள். அவுலியாக்களுக்கு, இறைநேசர்களுக்கு அல்லாஹ் தஆலா நற்செய்தி சொல்கிறான் என்றால் எப்படி சொல்கிறான்? மரண தருவாயிலே மலக்குமார்கள் இறங்கி அவர்களுக்கு நற்செய்தி சொல்கிறார்கள், சுபச்செய்தி சொல்கிறார்கள். நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம், எதற்கும் துக்கப்பட வேண்டாம், எதற்கும் பயப்பட வேண்டாம், அல்லாஹ் உங்களுக்கு சுபச்செய்தி சொல்கிறார் என்பதாக. சுபச்செய்தி உலகத்திலும் உண்டு, ஆகிரத்திலும் உண்டு என்பதாக விளக்கம் சொல்வார்கள். அன்பிற்குரியவர்களே, அவுலியாக்கள் என்றால் யார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டபோது, இதா ருஉ ذிக்ரல்லாஹ், இதா ருஉ ذிக்ரல்லாஹ், அவர்களை காணும் போது அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரும். அவர்கள் தான் இறைநேசர்கள். இன்று யாரை காணுகிறோமோ அவர்களுடைய நினைவுகள் வரும். டாக்டரை பார்த்தாலே என்ன நினைவு வரும்? நமக்கு என்ன வியாதி இருக்கு, அவருக்கு என்ன சொல்லலாம், அவர் என்ன மருந்து கொடுப்பார் என்பதாக டாக்டர் அவரை பார்க்கிற பொழுது, மருத்துவரை பார்க்கிற பொழுது அந்த ஞாபகம் வரும். ஒரு இன்ஜினியரை பார்க்கிற பொழுது, ஒரு கட்டிட இன்ஜினியர் என்ன நம்முடைய வீடை எப்படி கட்டுறார் என்ன ஞாபகம் வரும். ஒரு வக்கீலை பார்க்கிற பொழுது என்னென்ன சட்டங்கள் எப்படி என்ன கேட்கணும், மற்ற பிரச்சனைகள் என்ன பிரச்சனை, எந்த ஒவ்வொருவரையும் நாம் பார்க்கிற பொழுது ஒவ்வொரு சிந்தனைகள் வரும். அதுபோல எந்நேரமும் இறைநேசர்கள் அல்லாஹ் அல்லாஹ் என்ற திக்கிரிலே இருக்கின்ற அவர்களை பார்க்கிற பொழுதே நமக்கு அல்லாஹ்வுடைய ஞாபகம், ஆகிரத்துடைய ஞாபகம் வந்தால் அவர்தான் இறைநேசர் என்பதாக ரசூலுல்லாஹ் அடையாளத்தை சொன்னார். அன்பிற்குரியவர்களே, இறைநேசர்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், என்னுடைய அடியார்கள் இருக்கிறார்கள் சில மனிதர்கள், அவர்கள் நபிமார்களும் அல்ல, அவர்கள் சுஹதாக்களும் அல்ல, அவர்களை அல்லாஹ் மிக அந்தஸ்தில் வைத்திருப்பார். அவர்களை பார்ப்பார்கள் நபிமார்கள், சுஹதாக்கள் பார்த்து, இப்படிப்பட்ட அந்தஸ்தில் இருக்கிறார்களே, இதை போல் உண்டான அந்தஸ்து நமக்கு கிடைத்தால் என்ன என்பதாக நினைப்பார்களா? அப்பொழுது அல்லாஹ்விடத்திலே இவர்கள் யார் என்று கேட்பார்கள். இவர்கள் நபிமார்களும் அல்ல, சுஹதாக்களும் அல்ல, இப்ப இவர்கள் யார்? இவர்கள் அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள். இவர்கள் அல்லாஹ்வுடைய அடியார்களை, அல்லாஹ்வை ரொம்ப பிரியப்பட்டவர்கள், அடியார்களிடத்திலும் பிரியப்பட்டவர்கள். இவர்கள் உறவினர்களுக்காகவோ மற்ற கொடுக்கல் வாங்கலுக்காகவோ பிரியம் வைக்கவில்லை, அல்லாஹ்வுக்காக ஒருவருக்கு ஒருவர் பிரியம் வைத்தவர்கள். இவர்களுடைய முகங்கள் ஒளியினால் ஜொலித்துக் கொண்டிருக்கும். அது மட்டுமல்ல, இவர்களை அல்லாஹ் ஒளியின் மேடையில் அமைத்து வைத்திருப்பார். இவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, எந்த கவலையும் இல்லை, எதற்கும் அஞ்ச மாட்டார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அவர்கள்தான் இறைநேசர்கள். அன்பிற்குரியவர்களே, இறைநேசர்களுக்கு எப்படி கராமாத்துகள் இருக்கிறது, அவருடைய அற்புதங்கள் என்ன என்பதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில கூட சொல்கிறான். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு நபி ஆட்சி அதிகாரத்தையும் கொடுத்திருந்தான், நபி பட்டத்தையும் கொடுத்தான், ஆட்சி அதிகாரத்தையும் கொடுத்தான். அவர்கள் வாழ்ந்த காலத்திலே யமன் நாட்டிலே ஒரு அரசு, ஒரு பல்கிஸ் என்ற அரசு, அவள் அந்த நாட்டை ஆழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் சொல்லப்பட்டது, பைத்துல் முகத்தஸிலே ஒரு ஆட்சியாளர் இருக்கிறார், ஒரு நபி. அவர் ஓரிரை கொள்கையை மக்களுக்கு சொல்லக்கூடியவர். அது மட்டுமல்ல, மிக பலம் வாய்ந்தவர் கூட. நாம் அவரை எதிர்க்கவும் முடியாது. அப்படிப்பட்ட வல்லமையை அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கிறார். அவர் மிகப்பெரிய ஆட்சியாளர் என்றெல்லாம் அந்த பெண்ணிடத்திலே அவர்கள் சொல்கிறார்கள், அந்த மந்திரிகள்.
அப்படியா? அவள் நினைத்துக் கொண்டிருந்தால் நாம் வணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தெய்வம் தான் மிக சக்திக்குரியது என்று என்பதாக அவள் நினைத்துக் கொண்டிருந்தார் அந்த அரசி பல்கீஸ். இருந்தாலும் அந்த சுலைமானை நாம் பார்த்து வருவோம் என்பதாக மந்திரிகளிடத்தில் சொல்கிறார். அவருடைய மார்க்கம் என்ன என்பதையும் தெரிந்து வருவோம் என்பதாக சொல்லி அவருக்கு தூது அனுப்புகிறார்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பல்கீஸ் அரசி வந்தால் நாம் என்ன செய்யலாம், என்ன அற்புதத்தை நிகழ்த்தி காட்டலாம் என்பதாக யோசனை பண்ணிக் கொண்டு அவர்கள் சிந்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கிடையில் அந்த அவர்கள் அமர்ந்திருக்கிற சிம்மாசனத்தை இங்கு கொண்டு வர வேண்டும் என்று ஒரு ஆலோசனை செய்கிறார்கள். சிம்மாசனம் எப்படிப்பட்ட சிம்மாசனம் தெரிகிறா? தங்கத்தினால் செய்யப்பட்ட சிம்மாசனம் அது. அந்த தூண்கள் எல்லாம் எப்படிப்பட்ட தூண்கள்? முத்துக்களாலும் வைரக்கற்களாலும் மரகதத்தாலும் பொறிக்கப்பட்டவை ஒவ்வொரு கற்களும். அதற்குள்ளே 7 அறைகள், அதற்குள்ளேதான் சிம்மாசனம். எத்தனை கதவுகள் அதிலே! அன்பிற்குரியவர்களே, அப்படிப்பட்ட சிம்மாசனத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று மந்திரிடத்தில் சொன்னார்கள். நாங்கள் பலஸ்தீனுக்கு செல்கிறோம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை சந்தித்து வருகிறோம். அதற்கிடையில் இந்த சிம்மாசனத்தை பாதுகாப்பாக நீங்கள் வைத்திருக்க வேண்டும். 12,000 பேர்களை கொண்ட ஒரு வீரர்களோடு புறப்படுகிறார் அந்த பல்கீஸ். ஆனால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி அறிந்தவுடனே ஆலோசனை செய்கிறார்கள். இஃப்ரித் ஜின் இடத்திலே கேட்கிறார்கள், யார் மிக விரைவில் அந்த சிம்மாசனத்தை இங்கே கொண்டு வருபவர் யார்? இஃப்ரித் ஜின்னுக்கெல்லாம் தலைவர். அந்த ஜின் எழுந்திருச்சு, இன்று மாலை பொழுதுக்கு 6 மணி நேரத்திற்குள் நான் கொண்டு வருகிறேன்னு சொல்லிச்சு. ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, அதை விட மிக விரைவாக கொண்டு வருபவர் யார்? ஒரு ஆசிம் என்ற ஒரு இறைநேசர் தான். அவர் சொன்னார், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, கண் மூடி திறப்பதற்குள் நான் கொண்டு வருகிறேன். அவர் இறையினாலே அவரை, அதாவது ஒரு அறிஞர் மட்டுமல்ல, இஸ்முல் ஆதமை கற்றவர், எந்நேரமும் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருப்பவர், இறை ஞானங்கள் பெற்றவர். இஸ்முல் ஆதத்தை ஓதி துஆ செய்த ஒரு அடுத்த கணமே மிக பிரமாண்டமான அந்த சிம்மாசனம் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் வந்து விட்டது அந்த சபையில். அப்போ ஒரு இறைநேசரால் பல ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கின்ற அந்த சிம்மாசனம் கொண்டு வர முடிகிறது என்றால் இது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த கராமத். ஒரு நபி அல்ல, ஒரு இறைநேசர். அவர்கள் நினைத்திருந்தால் தானே கொண்டு வந்திருக்கலாம் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆனால் அந்த மஜ்லிஸை கேட்கிறார்கள். அப்போது ஒரு இறைநேசர் கண்மூடி திறப்பதற்குள் கொண்டு வந்திருக்கிறார். இது அல்லாஹ் சொல்லக்கூடிய கூற்று, குர்ஆன் ஷரீஃபில் இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இப்படிப்பட்ட இந்த அற்புதங்களை செய்யக்கூடியவர்கள் தான் வலிமார்கள், இறைநேசர்கள். அல்லாஹ் யாருக்கு அல்லாஹ் கொடுக்க நினைக்கிறானோ அவர்களுக்கு கொடுப்பார். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஃபீனா என்ற ஒரு தோழர் ஒரு போரிலிருந்து அவர் வந்து கொண்டிருக்கும் போது வழி தவறி விட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செய்யக்கூடியவர், பெருமானாருடைய அடிமை, அவருக்கு ரொம்ப காரியமாக இருப்பார். அவர் வழி தவறி விட்டார். அவர் ஒரு காட்டு பகுதியிலே அவர் சென்று கொண்டிருக்கிற பொழுது இடையே ஒரு சிங்கம் அவரை குறுக்கிட்டது. அப்போது அவர் சொன்னார், நான் யார் தெரியுமா? நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹித்மத் செய்யக்கூடியவர், பெருமானாருடைய ஊழியர், என்னை எதையும் செய்யக்கூடாது என்று சொன்ன உடனே
அந்த சிங்கம் அவருடைய பக்கத்திலே வந்து விட்டது, வலது பக்கம். அவர் சென்று கொண்டிருக்கிற பொழுது அவரை தாக்குவதற்கு எந்த விலங்குகள் வந்தாலும் இது காப்பாற்றும், இது கர்ஜிக்கும். இவரை காப்பாற்றி இவர் ஒரு வழியாக கொண்டு வந்து இவரை சேர்த்தது. காரணம் என்ன? அவரிடத்தில் இறைச்சம் இருந்தது. இறை நேசர், ரசூலுல்லாஹ்வை மிக பிரியம் வைத்தவர், ரசூலுல்லாஹ்வுக்கு காரியமாக ஊழியராக இருந்தவர். அதை சொன்ன உடனே அந்த சிங்கம் அவரை காப்பாற்றினார். அன்பர்களே, இப்படி ஒரு மனிதரிடத்தில் நல்ல அமல்கள் இருக்கிற பொழுது, அல்லாஹ்வை அஞ்சி நடக்கிற பொழுது, மன் காஃப அல்லாஹ் காஃப லஹு குல்லு ஷை, யார் அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடக்கிறாரோ அவருக்கு உலகமே அஞ்சும். உலகத்தில் உண்டான அனைத்து உணர்வுகளும் அவருக்கு அஞ்சி நடக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதுபோல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உஸைத் இப்னு ஹுதைரும் இன்னொரு மனிதரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பேசிக்கொண்டு முடிந்த உடனே வீட்டுக்கு செல்வதற்காக இருவரும் புறப்பட்டார்கள். ரசூலுல்லாஹ்விடத்தில் விடை பெற்று செல்கிறார்கள். இரவு நேரம். இப்போ உள்ள இரவு மாதிரிலாம் இல்லை, அந்த நேரத்தில் லைட்லாம் கிடையாது. ஆனா ரெண்டு பேரும் குச்சி வச்சிருக்கிறாங்க, ஒரு ஆசா. இவர் ஒரு ஆசா வச்சிருக்கிறாரு, அவர் ஒரு ஆசா வச்சிருக்கிறார். இப்போ ரசூலுல்லாஹ்விடமிருந்து விடை பெற்ற உடனே அந்த ஆசா வெடிச்சு கொடுத்தது. அந்த ரெண்டு பேருக்கும் ஒரு ஆசா வெடிச்சு கொடுத்து கொண்டிருக்கிற பொழுது அவர் வீட்டுக்கு சென்று விட்டார். ஒருவர் எந்த ஆசாவில் வெளிச்சம் வந்ததோ அவர் வீட்டுக்கு சென்று விட்டார். அவர் வீட்டுக்கு சென்று விட அடுத்த வீதியிலே இன்னொருவர் செல்ல வேண்டும். அடுத்த ஆசா வெளிச்சம் கொடுக்கிறது. டார்ச்சரைட்டாக மாறியது அவர்கள் வைத்திருந்த ஆசா. இது ஒரு கராமத். எப்படி கராமத் நிகழ்ந்தது? அவர்கள் அல்லாஹ் ரசூலை பயந்து நடந்தார்கள், இறை நேசர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அந்த அற்புதத்தை நிகழ்த்தி காமிக்கிறார். அன்புக்குரியவர்களே, இப்படிதான் இறை நேசர்கள் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தார். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி எப்போதும் கிடைத்துக் கொண்டே இருக்கும். ஒரு மனிதர் ஒரு காட்டு வழியாக சென்று கொண்டிருக்கிறார். அப்போது மேகம் ஒன்று கூடுகிறது. ஒன்று கூடி அந்த மேகம் சொல்லுகிறது, இன்னாருடைய தோட்டத்திற்கு மழை பெய்யும். பெயரை சொல்லுகிறது. இன்னாருடைய பெயரை சொல்லி அவருடைய தோட்டத்திற்கு மழை பெய்யும். அந்த மேகங்கள் ஒன்று கூடி என்ன செய்கிறது என்றால், அதாவது மலையிலே மழை பெய்கிறது. அங்கு ஒருவர் நிற்கிறார். அங்கு நின்று வரக்கூடிய தண்ணீரை அவர் சம்மட்டியால் அடைத்து அவருடைய தோட்டத்திற்கு அவர் அந்த தண்ணீரை பாய்ச்சுகிறார். இந்த மனிதர் அவரிடத்தில் சென்று உங்களுடைய பெயர் என்ன என்று கேட்டார். அவர் பெயரை சொன்னார். ஏன் பெயரை கேட்கிறீர்கள்? இல்ல, இந்த மேகங்கள் ஒன்று கூடுகிற போது இன்னாருடைய தோட்டத்திற்கு மழை பெய் என்று சொன்னது, அது உன்னுடைய பெயரா என்று பார்த்தேன். நிச்சயமாக உன்னுடைய பெயர் தான் அது. பெயரை சொல்லி இன்னாருடைய தோட்டத்திற்கு மழை பெய் என்று சொன்னது, அந்த அளவுக்கு நீங்கள் என்ன அமலை செய்தீர்கள் என்று கேட்டபோது அந்த மனிதர் சொன்னார், இந்த வயலிலே மகசூல் செய்வேன். இந்த மகசூலை 3 பங்காக பிரித்து ஒரு பங்கை நான் வைத்துக் கொள்வேன், எனக்கும் என் குடும்பத்தார்களுக்கும். இன்னொரு பங்கை அடுத்த மகசூலுக்காக வைத்துக் கொள்வேன். 3வது பங்கை தான தர்மங்கள் செய்து கொள்வேன். இதுதான் நான் எப்போதும் செய்யக்கூடிய அமல். அன்பிற்குரியவர்களே, பாருங்கள், 3இல் ஒரு பகுதி அல்லாஹ்வுடைய அடியார்களுக்காக, ஏழை அடியார்களுக்காக கொடுத்து விடுகிறார். இதை அல்லாஹ் விருப்பப்பட்டு அவருக்கு தேவையான நேரத்தில் மழை இறக்க செய்கிறார். இது அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் மீது கொண்ட நேசம். அன்பிற்குரியவர்களே, உலகத்திலே வாழ்கிற போது எல்லா மனிதர்கள் தான் யார் கெட்டவன் நல்லவன் என்பது தெரியாது. அவரவர்களுக்கு தெரியும். யார் நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு தெரியும் நாம் நல்லவர் என்பதாக. யார் தீய அமல்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு தெரியும் தீயவர்கள் என்பதாக. அன்பிற்குரியவர்களே, ஒரே மலரில் 2 ஈக்கள், ஒன்று குளவி, இன்னொன்று தேனீக்கள், அதனுடைய பானத்தை உறிஞ்சுகிறது.
உறிஞ்சி என்ன செய்கிறது? அந்த குருவி விஷ எச்சிலை வெளியாக்குகிறது. அதே தேனீக்கள் தேனியை, மதுரமான தேனியை உற்பத்தி செய்கிறது. அது எதை அருந்துகிறது? ஒரே பானத்தை தான் அருந்துகிறது. பூக்களில் உண்டான ஒரே மதுபானம். ஒரே பானத்தை அருந்துகிற இரு பூச்சிகள் இரு விதமான எச்சலை உண்டாக்கு எச்சரி வருகிறது. அது விஷ எச்சியில் அது கட்டுகிறது, இது தேனை கட்டுகிறது. இப்படித்தான் மனிதர்கள் இருவிதமான மான்கள். ஒரு மான் புழுக்களும் விட்டைகளும் படுகிறது. அது என்ன சாப்பிடுகிறது? புல்லும் தண்ணீரும். இரு மான்களுமே புல்லும் தண்ணீரும் தான் சாப்பிடுகிறது. அதே நேரத்தில் ஒரு மான் விட்டைகளும் புழுக்களும் போடுகிறது. இன்னொரு மான் கஸ்தூரி வெளியாகிறது. அன்புக்குரியவர்களே, இப்படித்தான் தண்ணீர் இருக்கிறது. தண்ணீர், சில தண்ணீர் ஒரே கலர் தண்ணீர் தான், ஒரே நிறம். அந்த தண்ணீரை நாம் அருந்துகிற பொழுது ஒரு சுவையான மதுரமான தண்ணீர். அதே இன்னொரு தண்ணீரை அருந்தும் பொழுது அது கைப்பான தண்ணீர், உப்பு நீர். ஆனால் பார்ப்பதற்கு ஒரே தண்ணீர் தான். அதுபோலதான் மனிதர்கள் பார்ப்பதற்கு ஒரே மாதிரியான மனிதர்களாகத்தான் இருப்பார்கள். யார் நல்லவர்கள் கெட்டவர்கள் தெரியாது. அவர்கள் நல்ல அமல்கள் புரிந்தால் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே நல்லவர்கள். தீய அமல்களை செய்கிறவர்கள் அல்லாஹ்விடத்திலே தீயவர்கள். அன்புக்குரியவர்களே, உலகத்தில் அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடக்கிறவர்கள் தான் இறைநேசர்கள். இறைநேசர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார்கள்? உலகத்திலே எமக்கு எந்த உலக ஆசையும் வேண்டாம், அல்லாஹ் போதும். ஏன் இந்த வாழ்க்கை வாழ்வு அல்ல, இது வாழ்க்கை அல்ல, மரணிக்கின்ற உலகம். அது மரணிக்காத உலகத்திற்கு வாழக்கூடிய வாழ்க்கை தான் வாழ்க்கை. பஹ்லூல் என்ற இறைநேசர் ஒருவர் இருந்தார். யாருடைய காலத்தில்? ஹாரூன் ரஷீத் பாதுஷாவுடைய காலத்தில். ஒரு பெரிய வழி. ஹாரூன் ரஷீத் பாதுஷா ஒரு பெரிய வழி தான். அவங்க காலத்தில் பஹ்லூல் அவர் இறைநேசர். எல்லா மார்க்க அறிஞர்களாலும் போற்றப்பட்டவர் அவர் இறைநேசர் என்பதாக. ஆனால் மக்கள் அவருக்கு பேர் வச்சிருக்கிறது மஜ்னூன், பைத்தியக்காரன். ஏன்? அல்லாஹ்வுடைய பைத்தியம், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் பைத்தியம். ஒரு நாள் ஹாரூன் ரஷீத் பாஷா வெளியூருக்கு பயணம் சென்று வந்து திரும்புகிற போது அந்த பஹ்லூலை மிக தூரத்தில் பார்க்கிறார். மண்ணறையில் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார். உன் மஜ்னூனே, என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று இங்கிருந்து சப்தமிட்டார். அவர் சப்தத்தை கேட்டு என்ன செஞ்சார்? பஹ்லூல் மரத்தின் மீது ஏறி உட்கார்ந்து, ஓ அரசரே, ஓ ஹாரூன் ரஷீதே, நீ மஜ்னூன் ஆயிட்டியா? நீ மஜ்னூனா நான் மஜ்னூனா? நீ பைத்தியமா நான் பைத்தியமா? யார் கேட்கிறார்? ஒரு பெரிய அரசர். இல்ல, ஊரெல்லாம் உன்னை மஜ்னூன் சொல்லுது, ஊர் பூரா மஜ்னூன் சொல்லுது, அதனால தான் நான் மஜ்னூன் உன்னை சொன்னேன். நீ எப்ப மாறின? எப்படி மாறினன்னு கேட்கிறார். என்று இந்த உலகத்தில் உண்டான வீடுகள், அரண்மனைகள் எல்லாம் நிரந்தரமில்லை என்று அறிந்தேனோ, இந்த மன்னரை தான் நாம் தங்கக்கூடிய இடம் என்று நான் எப்போது அறிந்தேனோ அன்றிலிருந்து மாறிவிட்டேன். இறைநேசராக மாறிவிட்டேன், அறிவுள்ளவனாக மாறிவிட்டேன். ஆனால் உனக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது. இன்னும் உனக்கு உலக ஆசை உனக்கு நீங்கவில்லை. நீ உலகத்திற்காக அலைந்து கொண்டிருக்கிறாய், மாளிகையிலே நீ அமர்ந்து கொண்டிருக்கிறாய், உலக ஆசை உனக்கு போகவில்லை என்று அரசரை பார்த்து சொல்கிறார் அந்த பஹ்லூல். இதை கேட்ட மாத்திரத்திலே அட ஆரம்பித்து விட்டார்கள். யார்? ஹாரூன் ரஷீத் பாதுஷா. ஒரு பெரிய வழி. அவங்க அட ஆரம்பித்து விட்டார்கள். என்ன வாழ்க்கை? உண்மையிலேயே ஆடம்பர வாழ்க்கை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பஹ்லூல் உண்மையிலேயே இறைச்சமுடையவராக இருக்கிறார். இவர் மண்ணறையில் அமர்ந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய பயத்தினால் இதுதான் நாம் தங்கக்கூடிய வீடு, இதுதான் நமக்கு நிரந்தர வீடு. உலகத்தினுடைய வாழ்க்கை எல்லாம் வாழ்க்கை இல்லை.
சொல்லும்போது சொன்னார், ஓ அரசரே, ஓ ஹாரூன் ரஷீத் பாதுஷாவை உனக்கு ஒரு உபதேசம் செய்கிறேன். என்ன உபதேசம் என்றால், நீர் அல்லாஹ்வுடைய கலாமுல்லாவை, அல்லாஹ்வுடைய வேதத்தை உன்னுடைய வாழ்க்கையில் போதுமாக்கிக் கொள். உன் வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய வேதத்தை தேர்வு செய்து கொள். அதான் நான் செய்யக்கூடிய உபதேசம் உனக்கு என்று சொல்லி முடித்த உடனே ஹாரூன் ரஷீத் பாதுஷா கேட்கிறாங்க, உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கா? உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தா சொல்லுங்க, நிறைவேற்றுகிறேன். உங்க ஹாஜத்துகளை சொல்லுங்க. இருக்கு, ஹாஜத்துகள் இருக்கு, 3 ஹாஜத்துகள் இருக்கு. உன்னால் செய்ய முடியுமா? சொல்லுங்க. எனக்கு வயசு இது தரணும், இந்த வயசு பத்தாது எனக்கு, இது என்னால முடியாது. அடுத்து என்ன வேண்டும்? மலக்கல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் வந்தா தடுத்து நிறுத்தணும், எருவ கைப்பற்றக்கூடாது. இது 2வது ஆசை. 3வது சொர்க்கலோகத்துக்கு போக, நரகத்துக்கு போக கூடாது. இந்த 3 முன்னால் தர முடியுமா? இது என்ன முடியாது. அப்ப என்ன ஹாஜத்து எனக்கு இருக்கு? நான் தான் உலகமே வேண்டாம்னு சொல்லிட்டேனே. உலக ஆசைகள் எனக்கு இல்லையே. ஹாஜத்து வேண்டாம்னு கேட்டா எனக்கு இந்த ஹாஜத்துலாம் தேவையில்லை. இப்ப நான் கேட்கிற ஹாஜத்தை உன்னால் கொடுக்க முடிந்தா கொடு. நீனும் அடிமை, நானும் அடிமை. உன்னிடத்தில் எனக்கு என்ன தேவை இருக்கிறது? நீ அரசனாக இருக்கலாம், நீ எது வேண்டாம் கொடுக்க உன்னால் முடியும். எனக்கு தேவையில்லை. இந்த 3 கொடுக்க முடிந்தால் கொடுக்க வேண்டாம். இப்படித்தான் வாழ்ந்தார்கள் பெரியார்கள். ஏன் உலக வேணும், உலக வேண்டாம் சொல்ல. கப்பல் போவதற்கு தண்ணி வேணும். அந்த தண்ணீர் கப்பலுக்கு உள்ளே வந்தால் என்ன ஆகும்? கப்பலை குடிக்கும். உலகத்தில் வாழ்வதற்கு பொருளாதாரம் தேவைதான். அதை எங்க வச்சுக்கணும்? வெளியில தான் வச்சுக்கணும். உள்ள மனசுக்குள்ளே வந்துடக்கூடாது உலகத்துடைய ஆசைகள். இப்படித்தான் வாழ்ந்தார்கள் இறைநேசர்கள். அன்பிற்குரியவர்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அத்ஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்ட்ட ஒருவர் வந்து கேட்கிறார், நான் அல்லாஹ்ட்ட துஆ கேட்டுட்டே இருக்கிறேன், என் துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை, நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது 10 உபதேசத்தை செய்யறாங்க. என்ன உபதேசம் அப்படின்னா, நீங்கள் அல்லாஹ்வை விளங்கி இருக்கிறீர்கள், ஆனால் அவனுக்கு கட்டுப்படுவதில்லை. அல்லாஹ் உலகத்தில் எப்படி நடக்க சொல்லி இருக்கிறானோ அப்படி நடப்பதில்லை. அப்படி இருக்கும்போது எப்படி துஆ ஏற்றுக்கொள்ளப்படும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விளங்கி இருக்கிறீர்கள், அவருடைய சுன்னத்தை பின்பற்றுவதில்லை. குர்ஆன் ஷரீஃபை விளங்கி இருக்கிறீர்கள், குர்ஆனில் என்ன சட்டதிட்டங்கள் இருக்கிறது என்பதை விளங்கி இருக்கிறீர்கள், அந்த குர்ஆன் ஷரீஃப் படி நீங்கள் நடப்பதில்லை. அடுத்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய நிஅமத்தை நீங்கள் புசிக்கிறீர்கள், அனுபவிக்கிறீர்கள். கோடான கோடி நிஅமத்துகளை அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கிறார், அவனுக்கு நன்றி செலுத்துவதில்லை. எப்படி துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும்? அது மட்டுமல்ல, சுவனத்தை விளங்கி இருக்கிறீர்கள், அல்லாஹ் சுவனத்தை படைத்திருக்கிறான் யாருக்கு என்பது தெரியும், அந்த சுவனத்திற்கு உண்டான அமலை செய்வதில்லை. நரகத்தை விளங்கி இருக்கிறீர்கள், ஏன் நரகத்தை யாருக்கு படைத்திருக்கிறான் என்பது தெரியும் உங்களுக்கு, அதற்கு பயந்து நடப்பதில்லை. நீங்கள் ஷைத்தானை பற்றி விளங்கி இருக்கிறீர்கள், ஷைத்தான் எப்படிப்பட்டவன், எப்படிப்பட்ட விரோதி என்பதை தெரியும், இருந்தாலும் அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறீர்கள். அடுத்து சொன்னார்கள், மௌத்தை விளங்கி இருக்கிறீர்கள், மரணம் உண்டு என்று தெரிந்திருக்கிறீர்கள், அந்த மரணத்திற்கு உண்டான ஆயத்தங்கள், அந்த மரணத்திற்கு உண்டான வாழ்க்கைக்கு உண்டான அமல்கள் செய்வதில்லை. நீங்கள் மௌத்தானவர்களை அடக்கம் செய்து விட்டு வருகிறீர்கள், ஆனால் அதற்குண்டான எந்த ஒரு தயாரிப்பும் நீங்கள் செய்வதில்லை. அடுத்தவருடைய எந்த குறையாக இருந்தாலும் உங்களுடைய குறை உங்களுக்கு தெரியாது, அடுத்தவர்கள் குறையை பற்றி ஆராய்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த 10 விஷயத்தையும் சொல்லி, இந்த 10 விஷயங்கள் உங்களிடம் இருக்க எப்படி துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக இறைநேசர் இப்ராஹிம் அத்ஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார். அன்பிற்குரியவர்களே, இப்படி அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடந்தால், அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் நிச்சயமாக அல்லாஹ் நம்மை விரும்புவான். அல்லாஹ் விரும்புகிற போது நம்முடைய உறுப்புகளில் அல்லாஹ்வுடைய சக்தி வெளிப்பட ஆரம்பித்து விடும்.
நாம் பார்க்கும் கண்ணாக, நாம் பார்க்கும் கண்ணாக, நாம் கேட்கும் காதாக, நாம் பிடிக்கும் கையாக, நாம் நடக்கும் காலாக அல்லாஹ்வுடைய சக்திகள் வெளிப்பட ஆரம்பித்து விடுகிறது. ஏன்? அல்லாஹ்வுடைய சக்தி வெளிப்பட ஆரம்பித்து விட்டால் இந்த கண்கள் ஹராமை பார்க்காது. அல்லாஹ்வுடைய சக்தி காதுகளில் வந்து விட்டால் இந்த காதுகள் ஹராமை கேட்காது. அல்லாஹ்வுடைய சக்தி நாவில் வந்து விட்டால் நாவு எது சத்தியமோ அதைதான் பேசும், பொய் பேசாது, உண்மை மட்டுமே பேசும். இப்படி உறுப்புகளில் எந்தெந்த உறுப்புகளில் அல்லாஹ்வுடைய சக்தி வந்து விட்டதோ அப்போது ஹராமில் இந்த மனிதன் ஹராம் செய்ய மாட்டான், ஹராமான விஷயத்தில் ஈடுபட மாட்டான், ஹராமுக்காக நடக்க மாட்டான், ஹராமான விஷயத்தை எடுக்க மாட்டான், பிடிக்க மாட்டான். இது அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருப்பான். அந்த மனிதனுக்கு அல்லாஹ் எதை கேட்டாலும் கொடுப்பான், எதை விட்டு பாதுகாப்பு தேடுகிறானோ அதை கொடுப்பான். அன்பிற்குரிய பெரியார்கள், உலகத்திலே வாழ்கிற பொழுது அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய வாழ்க்கையாக அல்லாஹ் நம்மை அனைவர்களையும் வாழச் செய்வானாக என்று கேட்டுக்கொண்டு, புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்தது ஒரு நிஸ்வான் மதரசாவுக்கான வசூலுக்காக வந்திருக்கிறார். சில எந்த ஒரு பணத்தை கொடுத்து உதவி செய்யுங்கள். அல்லாஹ் ஜல்ஷானு ஒரு தலா எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் தந்தல்வானாக கேட்டுக்கொண்டு சிறிய ஒரு நிலைப்படுத்தி விடைபெறுகிறேன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.